السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات. صدق الله العليم. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களையும் சிறப்பிக்கப்பட்ட நாட்களாக ஆக்கியிருக்கிறான். வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் என்று வரக்கூடிய அந்த நாட்களை, அந்த 10 நாட்களும் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை தான் குறிப்பிடப்படுகிறது என்று அதிகமான தஃப்சீருடைய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறக்கூடிய வஷாஹிதி வமஷ்ஹூத், ஷாஹித் என்ற நாளை ஜும்ஆவுடைய தினம் என்றும், மஷ்ஹூதுடைய தினத்தை அரஃபாவுடைய தினம் என்றும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். யௌம அரஃபா, அரஃபாவுடைய தினம் என்பது ஹாஜிகள் அரஃபா மைதானத்திலே தரிக்கின்ற ஒரு இடம், ஒரு நாள். அந்த நாளிலே தான் அவர்கள் அரஃபா மைதானத்திலே தரிக்கிறார்கள். ஒரு ஹாஜி அந்த அரஃபாவுடைய இடத்திலே தரிக்கவில்லை என்றால் அவருடைய ஹஜ் அங்கீகரிக்கப்படாது. ஒரு தடவையேனும், ஒரு நிமிடமேனும், ஒரு செகண்டேனும் அவர்கள் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் கட்டாயம் தரித்தாக வேண்டும். அந்த அரஃபாவுடைய நாள் சிறப்பு மிக்கது. குர்ஆனில் அல்லாஹ் சிறப்பித்து கூறியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த இஸ்லாத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த குர்ஆனிய வசனத்தினுடைய ஒரு குர்ஆனுடைய ஷரியத்தினுடைய பூர்த்தியை அறிவிக்கக்கூடிய அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதித்து லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்கின்ற இந்த வசனங்கள் இறங்கிய இடமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் இருக்கும் போது இறங்கியதாக சஹாபாக்கள் கூறுகிறார்கள். அன்புக்குரியவர்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய அமல்களிலே முக்கியத்துவம் வாய்ந்தது. அங்கே ஹாஜிகள் ஒன்று கூடுகிறார்கள் இஹ்ராமுடைய ஆடையோடு. அந்த புழுதி பறிந்தவர்களாக, தலை பரட்டையானவர்களாக அவர்கள் இருக்கின்ற காட்சியை பார்த்து அல்லாஹ் தஆலா அங்கே மலக்குமார்களிடம் அவனுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பெருமை பேசுகிறான். அடியார்களுடைய வணக்க வழிபாட்டை பார்த்து அல்லாஹ் தஆலா பெருமைப்படுகிறான். மலக்குமார்களிடம் சிலாகித்து பேசுகிறான். எனவேதான் அந்த அரஃபாவுடைய தினம் என்பது ஹாஜிகளுக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்று, முக்கியத்துவம் வாய்ந்து அவசியம் வாய்ந்த ஒன்றை போன்று எமது மக்களுக்கும் அதில் ஹிஜ்ஜாவினுடைய 9வது நாள், எங்களுடைய நாட்டில பிறை 9ல் நாங்கள் நோன்பு நோட்பதற்கும் அல்லாஹ் தஆலா அந்த அரஃபாவுடைய நாளில் ஒரு சிறப்பை வச்சிருக்கிறான். நாங்க இங்க ஹஜ் என்பது, அந்த அரஃபாவுடைய நாள் என்பது ஹஜ்ஜுடைய இதயத்தை போன்றது. நாங்கள் அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு நோட்பதனால் அல்லாஹ் தஆலா கடந்த வருடத்தினுடையதும் அடுத்து வருகின்ற ஒரு பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அரஃபாவுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும், அரஃபாவுடைய தினத்தை சரியாக கடைபிடிப்பதிலே அந்த நாளுடைய பிரார்த்தனையும் முக்கியத்துவம் பெறுகிறது. அரஃபாவுடைய மைதானத்திலே ஹாஜிகள் அங்கே ஒன்று சேர்ந்திருந்து அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா பல மனிதர்களை நரகத்திலே இருந்து விடுதலை செய்கிறான். அந்த நாளிலே செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் தஆலாவுக்கு மிக பிரியமானதாக, ஏனைய நாட்களை விட மிக பிரியமானதாக, அதிகமான மனிதர்களை அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு விடுதலை செய்கின்ற ஒரு நாளாக அந்த நாள் இருக்கிறது. அந்த மைதானத்திலே எப்படியாவது தரித்து விட வேண்டும், அந்த இடத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஹாஜிகள் அந்த மைதானத்திலே கூடுகிறார்கள். அந்த மைதானத்திலே ஒன்று சேர்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்கிறார்கள், தங்களுடைய தேவைகளுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். அதே போன்று எங்களுடைய நாடுகளிலும் கூட நாங்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறகு 9வது நாள் நாங்கள் நோன்பு நோட்டவர்களாக நாங்கள் எங்களுடைய பாவ மன்னிப்பை தேடுகிறோம். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். நாங்களும் அல்லாஹ்விடம் நெருங்குகிறோம். எனவேதான் குர்ஆனிலும் குர்ஆனினுடைய முக்கிய வசனங்களை இறக்குவதிலும்
அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த முக்கியமான தினம் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலே ஹாஜிகளுடைய இதயமாக வர்ணிக்கப்படுகின்ற அந்த அரஃபாவுடைய தினத்தினுடைய அந்த நாளினுடைய அமலை சரியாக நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை ஹாஜிகளும் பெற வேண்டும். அதே போன்று எமது நாட்டில் அரஃபாவுடைய தினத்திலும் நாங்களும் நற்கிரியைகளை செய்து எங்களுடைய பாவங்களுடைய மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக எங்கள் அல்லாஹு தாலா வழங்குகின்ற அந்த சிறப்புகளை, அந்த நாளினுடைய நரக விடுதலை, அந்த நாளினுடைய பாவ மன்னிப்பை, அந்த நாளினுடைய சிறந்த அமலுடைய கூலியை பெறக்கூடியவர்களாக, அந்த அரஃபாவுடைய தினத்தினுடைய சிறப்பை பெறக்கூடியவர்களாக எங்களையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வல்லநாயன் அல்லாஹு தஆலா எங்களுடைய ஹாஜிகள் அனைவருக்கும் அந்த அரஃபாவுடைய தினத்தை அந்த இடத்திலே தரிக்கிற பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. அந்த அரஃபாவுடைய பிறை 9 எங்களுடைய நாட்டிலும் நாங்களும் நோற்று நல்லமல் செய்கிற நற்பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.